வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசி, இந்த மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், குரு நல்ல இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனும் நல்ல இடத்துல இருக்கிறாரு, சனியும் நல்ல இடத்துல இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இல்லை. ஸோ சூரியன், செவ்வாய், புதன், ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்ட தசா புக்தி அந்தரம் நடக்கும்போது அவங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குரு, சுக்கிரன், சனி இவங்க நல்ல இடத்துல இருக்காங்க. சந்திரன் தினக்கோள் அப்படிங்கிறதுனால சந்திரனை நம்ம எடுத்துக்கல. சரி, சூரியன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியனுடைய தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும், கௌரவ குறைச்சல் ஏற்படும், பணத்தால் நோய் பகை உண்டாகும். அதே மாதிரி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்குமே 9ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு உடல் பலவீனம் அடையும், அவமானம் ஏற்படும், பணம் செலவுகள், பண விரயமாகும், அலைச்சல் ஏற்படும், வெளியில் வர்றதுக்கே ரொம்ப தயங்குவாங்க, நடமாடுவதில் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, காரிய தடை ஏற்படும், வீண் பழி. இது புதன் தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு காரிய தடை ஏற்படும், வீண் பழி ஏற்படும், தீரா பகை, அலைச்சல் ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா நாளையிலிருந்து விச் மீன்ஸ் 15 ஜனவரி 2026 சூரியன் மகரத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் 16 ஜனவரியிலிருந்து 22 பிப்ரவரி வரைக்கும் மகரத்தில் இருப்பார். புதன் 17 ஜனவரியிலிருந்து 3 பிப்ரவரி வரைக்கும் மகரத்தில் இருப்பார். சுக்கிரன் இப்போயே ஆல்ரெடி மகரத்தில் தான் இருக்கிறாரு. 6 பிப்ரவரி வரைக்கும் மகரத்தில் இருப்பார். ஸோ இந்த தேதிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்கிற பலன்கள் இந்த தேதி வரைக்கும் இருக்கும், சரிங்களா? புதன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஆப்வியஸ்லி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், பகைவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க, பகைவர்கள் மறைவு ஏற்படும், பொருள் வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி 9ல் இப்போ சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ பொருள் வரவு நன்றாக இருக்கும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஃபினான்ஷியலாக நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, மனைவி மக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க. அடுத்து சனி பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோபம் வரும், உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க, மற்றவங்களோட சொத்துக்கள் வரும், வேறு ஒருவரை திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். அந்த மாதிரி இருக்குது. எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும், பெயர் புகழ் உண்டாகும். அதே மாதிரி ராகு 10ல் இருக்கிறார். ராகு 10ல் இருக்கும்போது நம்ம செவ்வாய் 10ல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புதிய தொழில் உத்தியோகம் கிடைக்கும், ஆனாலும் பொருள் விரயம், கெட்ட பெயர் உண்டாகும். கேது 4ல் இருக்கும்போது ஜுரம், வயிற்று வலி, விரும்பாமலேயே கெட்டவங்களோட பழகிறது, அதனால் இன்னல்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அனைவருக்கும் நன்றி.